ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து 2 முக்கியமான சேஞ்சஸ் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ரிலேட்டட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, அந்த காப்பிரைட் கிளைமான இஷ்யூ வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான மானிட்டைசேஷன் ஃபீச்சரையும் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்டையும் தெரியப்படுத்தலாம்னு நினச்சேன். ஸோ அது என்ன எதுங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் பார்க்கலாம். 2 அப்டேட் தான். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட்டுக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து 20 செகண்ட் அந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஸோ அதனால நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் முடிவு டைம் வந்து அது வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு வீடியோ வந்து முழுமையாக அவங்க பார்க்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. லைக் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வச்சு அப்படியே நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க முடியும். மற்றபடி ஆப்ஷன் வந்து கம்மி தான். ஸோ எண்டு ஸ்க்ரீன் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஹைட் பண்ணிக்கிற மாதிரி இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹைட் எண்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹைடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன் வரும்போது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோ மட்டும் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த ப்ரொமோட் பண்ணக்கூடிய எண்டு ஸ்க்ரீன் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஸோ வியூவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அண்ட் அது போக நம்ம சேனலில் மேக்ஸிமம் வந்து 5 செகண்ட் எல்லாம் எண்டு ஸ்க்ரீனே வைக்காம தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடியன்ஸ்க்கு இது இடையூறாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணலை. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வந்து ஒரு 20 செகண்ட் அந்த மாதிரி வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் வந்து வைக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இந்த எண்டு ஸ்க்ரீனை ஒரு இடையூறாக நினைக்காம அதை ஹைட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனாக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்டேட் தான் இந்த மானிட்டைசேஷன் ரிலேட்டடாக காப்பிரைட் கிளைம் வந்தால் கூட இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியாதுங்கிறது எனக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ் எதுலையும் பெருசாக காப்பிரைட் கிளைம் வந்து நான் மானிட்டைசேஷன் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணல. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை அது என்னன்னு கேட்டிங்கன்னா டேக் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ ஷாப்பிங் டேக்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த அப்டேட்ல இருந்து தெரிய வருது. ஸோ இது அப்டேட் கிடையாது. அப்டேட் என்னன்னா காப்பிரைட் கிளைம்ல வந்து ஒரு நியூ பேஜ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நமக்கு ஓவரால் லுக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஷாப்பிங் டேக்ஸ் நாட் அலவுட் டியூ டு த கிளைம்டு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பிரைட் கிளைம் ஆன ஒரு பர்டிகுலர் வீடியோனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண முடியாத நிலை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. இது சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் மாதிரி தான் தெரிஞ்சது. பட் பர்டிகுலராக இந்த ஃபீச்சர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது. ஸோ உங்களுக்கும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. காப்பிரைட் கிளைம் வந்திருந்ததுன்னா அந்த ஒரு வீடியோவில் ஷாப்பிங் ஆப்ஷன் அந்த டேக் ப்ராடக்ட் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது நல்லா இருந்துச்சு. இதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். மற்றபடி அந்த பேஜ் புதுசாக இருக்குது. அது ஓவரால் கிட்டத்தட்ட நமக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது பொறுத்து ரிஸ்க் எதுவும் இல்லை. அதை பொறுத்து எதுவும் டிஃபிகல்ட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை நோட் பண்ணேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்கள் வந்திருக்குங்க. எண்டு ஸ்க்ரீன் ஹைட் பண்ணுறது அண்ட் வந்து இந்த மாதிரி காப்பிரைட் கிளைமுக்கான ஒரு நியூ பேஜ் அண்ட் அதுலேயே பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது கிளைம்டு கண்டென்ட்டில் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ தட்ஸ் இட் மக்களை. இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.